டேய் அங்க ஐயா எல்லாரும் பூஸ்ட் குடுத்தியா? குடுக்குறங்க. குடிங்க குடிங்க குடிங்க. டேய் இன்னும் நிறைய ஊத்தி குடுறா டேய். அந்த வீட்டு மாப்பிள்ளை அங்கே போங்க 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 வாங்க 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 வரிசையா நில்லுங்க வாங்க. ஸ்டாப். என்ற பையன் நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க. அவங்க ஏன் நம்ம பையன் நிச்சயதார்த்தத்துக்கு சீர் கொண்டு வரணும்? நிச்சயத்துக்கு தான் சீர் கொண்டாடணும்னு இல்லைங்க, கண்ணாலத்துக்கும் கொண்டு வரலாம். கண்ணாலங்களா? யாருக்குங்க? இந்த பல்லு விளக்காம நிக்கிறானுங்களே சிமிட்டி கண்ண குமாரசாமி, அவன் தங்கச்சிக்கு தானுங்க. ஏனுங்க குமாரசாமிக்கு ஒரு தங்கச்சிதானுங்களே? அந்த ஒரு தங்கச்சிக்கு தானுங்க மேரேஜ். ஏனுங்க குமாரசாமி சொல்லித்தான் அந்த பொண்ணுக்கு நாங்க பரிசம் போடுறதுக்கு வந்திருக்கோமுங்க. பாக்குவத்துல மாத்திக்கிறதுக்கு அண்ணன் உங்களை வர சொல்லியிருக்காருங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தங்கச்சி என்ன வர சொல்லிருக்குங்க. டேய் சிவம், டேய் பரமசிவன்டா. என்றா இது? அண்ணன் ஒரு ஆளையும் தங்கச்சி ஒரு ஆளையும் மாத்தி மாத்தி வர சொல்லிருக்காங்க. சுத்த கேப் மாதிரி குடும்பமா இருக்கும் போலுதே. டேய் நான் உன்னை கூப்பிட்டேனடா? இல்ல என்ற தங்கச்சியை கட்டிக்கோ கட்டிக்கோன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டேனா? டேய் என்ற தங்கச்சியை கட்டி கொடுக்க எனக்கு தெரியாதாடா? மாறுவாத கெட்டவன போறாவல்ல. சும்மா நிறுத்துற என்றா வார போடாங்கிற நாக்கறத்து நான் ரோட்ல போட்டுருவேன். ஆடு எத்தச்சோடு புழுக்க எத்தச்சோடுன்னு பார்த்தானா என்ன பாக்குற? வயசாச்சு பாக்குறியா? இடிச்சன்னா வயத்தை பொத்துக்கிட்டு முதுகுல வந்து கையெட்டி பாக்கும். என்ற பேரை செம்மேடு மணியமாக்கும். மறவாதி மறவாதி. இன்னொரு வாட்டி வாடான்னு உன் வாயில வந்துச்சு வகுந்துருவன் வகுந்து. என்ன மெல்ற உன்னை நான் மென்ற வேண்டாம். அப்படி போறாதா? டேய் படங்க. உன்னை எனக்கு என்ன பண்றதே தெரியலடா. என்ன டேய் நிச்சயதார்த்தம் நடக்கிற வீட்டுல வந்து இப்படி கலாட்டம் பண்றீங்களே, இது என்ன நியாயம்? அதான்டா நியாயம். ஒரு ஆணும் பொண்ணு சந்திச்சுட்டாங்கடா, அவங்களுக்குள்ள லவ்ஸ் வந்துருச்சுடா. அதுக்கப்புறம் கல்யாணம் தான்டா கிளைமேக்ஸ்டா. முழிக்கிறான் பாரு போக்கஸ் போன கண்ணை. என்றா முறைக்கிற? ஒன்ற தங்கச்சி வேற ஒருத்தர் கட்டி கொடுப்பேன். அதை பார்த்துட்டு நிக்கிறதுக்கு பரமசிவ கண்ட ஒண்ணு பொம்பளை இல்ல, மீச வச்சு ஆம்பளா. டேய் நான் மட்டும் சொல்லியிருந்தேன்னா சுண்டுல ஒன்ற தங்கச்சியை தூக்கிட்டு வந்து எம்பட வீட்டுல வச்சு எப்போ தாலி கட்டிருப்பான் என்ற பேரன். அது முறை இல்லைன்னு தான் முறையோட வந்திருக்கோம் கண்ணாலத்துக்கு. பாத்தியா சீர்வரிசையே 51 தட்டு வயிற ஒட்டியானமலா இருக்கு. சுமாரா? ஏய் கிழவி, ஏண்டா என்ற தங்கச்சி ஒன்ற பேரனை ஏதோ நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ற மறுவாதி காப்பாத்துறதுக்காக நான் சொல்றவனுக்கு கழுத்தை நீட்டாவ தயாரா இருக்கா. சும்மா இல்ல, சந்தோஷமா நகை நட்டு பட்டு புடவையோட உள்ள தயாரா இருக்கா. கூப்பிடுறா அப்பா அப்பா. அம்மா பரவட்டும், இங்க வாமா. வாந்தி உங்க மூஞ்சில எல்லாம் கறி பூசு. என்ன கறி? ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா? பன்னிக்கறி. போடனா. என்ன பொண்ணு வருதுன்னு சொன்னா எல்லாம் வருது? எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களா? நகரத்து ஒன்னும் காணும். மூலி மாதிரி வர்ற. பிறந்த வீட்டுல இருந்து பொண்ணுங்க புகுந்த வீட்டுக்கு போறப்போ ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதா வழக்கம். நீங்க ஆசீர்வாதம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, நான் வாங்கிட்டேனுங்க. என் புருஷ வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. இப்போ உன் தங்கச்சி எங்க கட்சி, உனக்கு டெபாசிட்டே போச்சு. உன் பின்னால் நிக்குதுகிட, அதுக்கெல்லாம் செல்லாத ஓட்டுக. உனக்கு ஓட்டே கிடையாது. இன்னைக்கே கோயில வச்சு தாலியை கட்டுறோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா. கப்புனு கைய பிடிங்க. ஒடி அடமோத்த இல்லாத ஒன்ற தங்கச்சி எனக்கு கட்டி வைக்க பாத்தியா? வாழ்க்கை எப்படியா வாழறது? அப்படியே வாழ்ந்தாலும் அவன் முந்தி எனக்கு வச்சுட்டு பந்தி அவனுக்கு இல்லையா பரிமாறுவா? நீ இந்த வேலை செய்யறத விட்டுட்டு வேற ஏதாவது வேலை செஞ்சனா குத்தகை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதியா? வாங்க ஐயா வேண்டாம். என்ன உதவிப்பட்டு நீங்க போலாம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு ஊர்க்காரங்க சும்மா விட மாட்டாங்க.
அவன் நல்லா பண்றதால ஊரே அவன் பக்கம் தான் இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உங்க தங்கச்சி அவன் கண்ணாலம் கட்டிக்கிட்டான்னு தானே கோபப்படுறீங்க? அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது இல்ல? என்ன சொல்ற? அந்த அரமணக்காரன் பொண்ண உங்களுக்கு தோகை விரிக்க வச்சுட்டா இடி மின்னல் மழை அவனுக்கு வெள்ளாம விளைச்சல் பழம் வர விட்டாமக்கு. இவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். ஆனா இவங்க அப்பா இருந்தும் உனக்கு அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கலையேங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்ன லைன் கட்டி பாக்குறானுங்க? ஆற கேட்ட மணி உள்ள வர ஐயோ கேள்வி கேட்டானே. ஏமாந்தவனா பார்த்து ஒரு அற விட வேண்டியதா? இவன் தான் ஏமாந்தவன். நான் இப்போ அரண்மனைக்காரர் வீட்டு மருமவ. ஆற கேட்ட உள்ளர வரணும். என்ன கேட்கணும்? பாடி குமாரசாமி தொங்கச்சி, இந்த வீட்ல ஆணியில இருந்து அரசாணி வரைக்கும் என்னைக்கு எடுத்தா அடிக்கணும், என்னைக்கு எடுத்தா உடைக்கணும். நீ பர்வதமா படியேறி வந்திருந்தீனா பழகலாம், பேசலாம், உள்ளாரையும் வரலாம். ஆனா இந்த வீட்டு மருமகளா மனசுல நினைச்சிட்டு வந்திருந்தீனா மரியாதை கேட்டு போயிரு, வெளியே போயிருக்கன்னு. நீங்களும் இந்த வீட்டு மருமவதான். பெரிய மகாராணி மாதிரி பேசாதீங்க. ஏண்டி எடுவட்ட நாயே, யாரேடி பேசாம இருங்கிற? வெட்டி பயலுக்கு கழுத்து நீடி போட்டு வெரசா பேசுறியாக்கு நீ. வெளியில போடி. வெளியில போறதுக்கு நான் ஒண்ணு விவரம் கட்ட இல்லைங்க. எனக்கு உள்ளார வரத்துக்கு உரிமை இருக்குதாக்கு. அதுக்கு அடையாளமா இந்த அரண்மனை வாரிசு என்ற காலத்துல கட்டின தாலி இருக்குதுங்க. வாரிசா? பைத்தியக்காரி. இந்த அரண்மனைக்கே ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு என்ற பொண்ணுதான் வாரிசு, வேற ஆம்பளை வாரிசே கிடையாதுன்னு அரண்மனைக்காரி என்னைக்கு அடிச்சு சொல்லி போட்டார். வந்துட்டா. நாங்க ஒண்ணு அள்ளிக்கிட்டு போறதுக்கு வரலீங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்கோம் மாமனார் கிட்ட. எது ஆசீர்வாதம்? நல்ல வீலுக்கு, நாசமா போற வீலுக்கு இல்லடி. கொஞ்சம் நாக்கடிக்கு பேசினா நாகரிகமா இருக்கும், இல்லன்னா நாறு போறாமா. யார பாத்துடி நாக்கடைக்கு பேசுங்கிற? பாருங்க, கண்டவெல்லாம் வீட்டுக்குள்ள பூந்து என்ன அடிக்கிற அளவுக்கு ஆயி போச்சுங்க. நம்ம பரம்பரை மரியாதையெல்லாம் மறந்து போட்டு வாய்க்கு வந்தது வார்த்தைன்னு பேசுறாளுங்க. என்ற பரம்பரைக்கு ஆகாதவனை கட்டிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்துட்டியாக்கும். எங்களுக்கு என்ன அறிவு விட்டு போச்சுன்னு நினைச்சியா? நாங்க பூஜை அறைக்குள்ள பூவை வச்சுதான் பழக்கம், செருப்ப வச்சு பழக்கம் இல்ல. வானம் போறதுக்குள்ள மறுவாதைய வெளியில போயிடு. அண்ணி, இந்த அரண்மனைக்கு முன்னாடி பொண்ணு இல்லாதவங்க வந்தா கூட பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கறது இந்த பரம்பரையோட பழக்கமுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால இந்த பரம்பரையோட மருமகளுக்கு பூவும் பொட்டுதான் கொடுக்க முடிஞ்சது. எடுத்துக்கங்க அண்ணி. ஒரு பொண்ணுக்கு முக்கியம் பொண்ணும் பொருளும் இல்லாமணி, பூவும் பொட்டும் தான். எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? அது வந்துங்க. எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? அது அம்மா தாக்காகத்தான். எனக்கு படம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? இல்லைங்க, இப்பதான் ஆரம்பிச்சாங்க. அங்க பாருங்க சாவித்திரி எப்படி ஆக்ட் கொடுத்துருக்காங்கன்னு. எனக்கு நானும் சிந்தாலும் ஒரு பாட்டு வருமே, அது போயிடுச்சுங்களா? ஆசையாம ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கனே, உனக்கு கண்ணுக்கு தெரியலையாக்க? யாருங்கண்ணா அது? நம்ம உடம்பு தானுங்க, ஒரு அசைக்க வேண்டியதானுங்க. அதுக்கு என்னங்க கண்ட்ரோல்? படமாக வந்து பேசாம இருக்கீங்களா? கொடுக்கா அப்படிங்க மீச தள்ளி உட்கார்ந்து பாடுறான். என்றா எங்கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு தெரியல, பிறகு ஏனுக்காக வச்சுட்டு போனேன். அது அம்மா தான் ஆசைக்காக போனனுங்க. என்ற ஆசையை பத்தி கவலை இல்லையாக்கு? சண்டை போடுறாங்க, அடிச்சு போடுவேன். சிவாஜி சாவித்திரிடா இல்ல, ஜெவனி சாவித்திரியே. சிவாஜி சாவித்திரிடா இல்ல. ஏய் கருப்புசாமி, அதை எடுத்துட்டு போய் ஹால்ல வச்சு பாருங்க. எனக்கு உங்களுக்கு தூக்கம் வருதுங்களா? வாங்க வெளியில போலாம். இங்கே உட்கார்ந்து பாருங்க. என்னங்கண்ணா உள்ள பாருங்க வெளிய பாருங்கன்னு வித்தக்காரங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. கருப்புசாமி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களை புரிஞ்சுக்காமலா 35 வருஷமா இந்த வீட்டுல வேலை பாக்குறேன். இனிமே உங்களுக்கு தோல்லையே கொடுக்க மாட்டேன். எந்திரா அப்படி உட்காருங்க. கரெக்ட்டுங்கண்ணா. சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் தான் பெரிது, சக்தி தான் பெரிது. ஐயா டே அவ்வையாரா? டேய்
டேய் இங்க ஒரு அவையாரா என்றா இது திருவிளையாடல ஐய், நீங்களே பாத்துக்கிட்டா எப்படா அவதான் நீ உட்கார்ந்து பாரு அடேய் இன்னைக்கு என்னடா நாளு சனிக்கிழமை தான் ஐயோ கட்லெல்லாம் எதுக்குடா சிங்காரிச்சு வச்சிருக்கு ஓ அது மேல உட்கார்ந்து டிவி பார்க்க சொல்றியா சிங்கப்பம் அவனை உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் ஓ புரிஞ்சு போச்சாத்தா டேய் இன்னைக்கு அதுடா எது நான் இன்னைக்கு அதுங்கண்ணா எதுங்கண்ணா டேய் இன்னைக்கு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் யாரா நடிச்சது உங்க அப்பனும் ஆத்தாலும் நடிச்சது நான் ஆடா. வரல, நான் வரல டேய் முதல்ல விடா முதல்வர் வா நான் பார்த்தது இல்லையா அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன் நான் கூட பாத்துல ஆத்தா ஆத்தா நானும் பார்த்து வர்றேன் டேய், எந்திரிச்சு ஓடுடா. ஓட பார்க்கலாம். ஓடு. பயந்துட்டியாக்கு ஏனுங்க கொஞ்சம் பெரியவர் பாக்குறாரு